என்னோட இராதவன் எனக்கு விரோதி இல்லை, என்னோட ஐக்கியப்படாதவன், நான் யாரும் தெரிஞ்சு என்னோட சேராதவன், என்கிட்ட மன்னிப்பை தேடாதவன், என்னுடைய வல்லமையை என்னுடைய மன்னிப்பையும் அன்பையும் புரிந்து என்னிடத்துல மனம் திரும்பாதவன் எனக்கு எதிரியானதான். நம்ம புறம் கூறும் பொழுது தவறான வார்த்தை சொல்லும் பொழுது கடவுள் இருக்கு. ஏன்னா புறம் கூறுதல் பெருமையில தான் வருது. பெருமை இருக்கிறதுனால தான் மனுஷன் இன்னொருத்தனை தவறா சொல்றான். நான் யோகியன், என்கிட்ட குற்றம் இல்லைன்றா இன்னொருத்தனை குற்றப்படுத்தும், நான் சரின்றதுனா இன்னொருத்தனை மட்டமா எண்ணுவான். பெருமையில் ஒரு தேவன் எதிர்த்து இருக்கிறார். தூசணமான வார்த்தைகள் நம்ம பேசும் பொழுது நம்ம வாழ்க்கைக்கு நம்ம அதிகாரியா இருக்க பார்க்கணும். என்னைய காயப்படுத்திட்டான், நான் 4 வார்த்தை கேட்காம விட மாட்டேன். என்னைய கஷ்டப்படுத்திட்டான், அவருக்கு நான் பதில் செய்யாம விட மாட்டேன். என்னைய மோசமா 2 வார்த்தை பேசிட்டான், நான் 1 வார்த்தையாச்சும் பேசாம விட மாட்டேன். இது கடவுளுடைய அதிகாரத்துக்கு எதிராக நிற்கிறது. பதிலுக்கு பதில் செய்ய பார்க்கறது, கேட்டுக்கு கேட்ட செய்ய பார்க்கறது. இது எல்லாமே நான் இயேசு அறியலை, இயேசுவால மன்னிக்கப்படலை. இயேசு என் வாழ்க்கையில் அதிகாரி கிடையாது, நான் தான் என் வாழ்க்கைக்கு அதிகாரி. நான் விடமாட்டேன், நான் பதில் செய்யாம விட மாட்டேன்னு சொல்றதெல்லாம் கிறிஸ்துவனுடைய அதிகாரத்தை எதிர்க்கிறார். புறமுழுகிறவன் இயேசுவுக்கு விரோதியா இருக்கிறான். நேரடியாக அவர்கள் இயேசுவை எதிரியா பார்க்கிறான்.